தமிழகத்தில் நடப்பவை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா, உங்களுடன் ஊழல் முகாம்களா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பதிவில் வருவாய்த்துறை மற்றும் மின்துறையில் வசூல் வேட்டை நடைபெறுவதாக குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் நடப்பவை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது உங்களுடன் ஊழல் முகாம்களா என ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு 46 வகையான சேவைகளை வழங்கப் போவதாக கூறி நடத்தப்பட்டு வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஊழலை தரைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறி ஊழலை ஊக்குவிக்கும் செயலில் திராவிட மாடல் அரசு ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 5,000 முகாம்கள் மட்டுமே நடத்தப்பட்டு அவற்றின் வாயிலாக 40 லட்சம் மனுக்கள் தரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை கோரி மட்டும் 22 லட்சத்திற்கும் கூடுதலான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக பெறப்பட்ட மனுக்களில் 80% மனுக்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த ஒருவருக்கு கூட இதுவரை உரிமை தொகை வழங்கப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு சேவை வழங்குவதை வெற்றிகரமாக செய்ய முடியாத திமுக அரசு ஊழலை மட்டும் வெற்றிகரமாக செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதைவிட கொடுமை என்னவென்றால் கையூட்டு கொடுத்தால் சர்ச்சைக்குரிய இடங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் ஆகியவற்றில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கும் மின்சார இணைப்பு வழங்கப்படுவதாக கூறப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் உங்களுடன் ஊழல் முகாம்களாக மாறிவிட்டன எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் வழங்கப்படும் சேவைகள் அனைத்தும் இயல்பாக அரசு அலுவலகங்களில் வழங்கப்படும் சேவைகளாக எனவும் அவர் தெரிவித்து தற்போது அந்த சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.